கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவாக்கிய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது லூக்கா எழுதின சுவிசேஷம், அதில் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். லூக்கா 18:41. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, இந்த கான்வர்சேஷன் யாருக்கும் என்பது நமக்கு எல்லாமே தெரியும். சுவிசேஷன்ல பார்க்கிறோம். பர்த்திமேயு என்ற குருடன், எரிவ வாசல்ல இருந்து அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு குருடன். இதுல அவன் பேர் சொல்லப்படவில்லை, ஆனால் நமக்கு தெரியும் பர்த்திமேயு. பைபிள்ல இந்த சிக்கானவங்களோட பேர்கள்ல சொல்லப்பட்ட ஒரே பேர் பர்த்திமேயு மட்டும்தான். மிச்சவங்களுக்கு கிடையாது பேர் சொல்லப்படவில்லை. அது ஏன்னா அது ஒரு ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன். பேர் சொல்லப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். சந்ததி இன்றைய வரைக்கும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும். அது நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, அவன் தேவை என்ன? அவன் கண் கூட இருக்கான், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், வேற ஒரு வேலை தெரியாது, ஒண்ணும் தெரியாது. இயேசுவரை பார்த்த உடனே அவன் சத்தம் போடுறான். சத்தம் போட்டு இயேசு சத்தம் கேட்ட உடனே அவர் இயேசுவனை வர சொல்லி என்ன கேட்கிறாரு பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, இன்றைய தினம் தேவன் உங்களை நோக்கி கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களை நோக்கி கேட்கிறார் என்பதை நான் ஆவியிலே உணர்கிறேன். தேவன் உங்களை நோக்கி கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நமக்கு அநேக காரியங்கள் உண்டு, அநேக பிரச்சனைகள் உண்டு. தேவன்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடக்கணும், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இது நடக்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் வேண்டும், ஆண்டவரே தேவன்கிட்ட முழு விசுவாசத்துடன் கேட்போம். பத்திமை அவர் நல்லா தெரியும், குணம் அளிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். இவர்கிட்ட போயிட்டோம்னா நமக்கு சகல காரியங்களும் நமக்கு நிறைவாக முடிந்து விடுமா. குறைகள் எல்லாம் அவருடைய மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன் இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார் உணர்ந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறான். சத்தம் போடாம கூட இருந்தவங்க என்ன சொல்றாங்க, அவன் இப்படி பேசாம அப்படின்றாங்க. அவன் முன்னிலும் அதிகமாக சத்தமிட்டான்னு பாக்குறோம். சத்தம் இயேசு கேட்டு அவனை கூப்பிட்டு வர சொன்னாங்க. கூட இருக்க மக்கள் தான் ஒரு கூப்பிட்டு இருக்கலாம் போப்பா அப்படின்றாங்க. அதே போலதான் நம்ம உயர்வுகளுக்கு யார் தடையா இருக்கோம், நம்ம சுத்தி இருக்கவங்க தடையா உள்ள மக்கள் உண்டு. இவெல்லாம் போய் என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு அதை மீறி நம்ம தேவன்கிட்ட கேட்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே இயேசுவேன்னு சுத்தத்தை சத்தமிட்டு கேட்கும் பொழுது அன்றைக்கு பத்திமையிட்டு அந்த கூட்டத்தை கேட்ட அதே இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நம்ம மனதை தேவன்கிட்ட கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்கள் வேணும், ஆண்டவரே என் குடும்பத்துல நிம்மதி வேணும், ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் வேணும், ஆண்டவரே ஒரு நல்ல வேலை வேணும், ஆண்டவர் நல்ல வீடு வேணும், ஆண்டவரே நல்ல மனைவி வேணும், ஆண்டவரே நல்ல கணவர் வேணும், ஆண்டவரே நான் பண்ற தொழில்ல எனக்கு உயர்வு வேணும், ஆண்டவரே எனக்கு படிப்பே வரமாட்டேங்குது, ஆண்டவரே நான் நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்க ஒழுங்காவே படிக்க மாட்டேங்குதுங்க, இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு வேணும், என் பிள்ளைங்க எங்களை மதிக்கிறதே கிடையாது, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு வேணும், அப்பா அம்மா பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஞானம் வேண்டும் அப்படின்னு நீ எதை வேணா கேட்கலாம். ஆனா இதே நேரத்தை நம்ம பார்க்குற யோவான்ல, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்றாரு. அப்ப நம்ம கேட்கிற காரியம் தேவ நாமத்துக்கு மகிமையாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தை பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்ட தேவன் கேட்ட உடனே அவனுக்கு பார்வை அடைய வேண்டும் அப்படின்னா, பின்னால் ஒரு வசனங்களை பார்த்தீங்கன்னா அவனுக்கு பார்வை கிடைத்து விட்டது. பார்வை கிடைத்ததோடு மட்டும் இல்லாம அவன் தேவனுக்கு பின்பாக சென்றான், மகிமைப்படுத்தி கொண்டே சென்றான். நம்ம காரியங்கள் வாழ்க்கையில் நடந்தோம்னா நம்ம தேவனை மறந்து விடுகிறோமா? இல்ல கர்த்தர் எனக்காக செய்தார் நம்ம தேவனை மகிமைப்படுத்துவதாக காணப்படுகிறோமா? நம்மை ஆராய்ந்து இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, இன்றைய தினம் கர்த்தர் உங்களை நோக்கி கேட்கிறார், இயேசுவானவர் உங்களை நோக்கி கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, அப்பனே நீர் இன்றைய தினம் எங்களை நோக்கி கேட்பதற்காக நன்றி ஆண்டவரே. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எங்களை நோக்கி கேட்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகள் எங்கள் மனதில் விருப்பங்கள் அன்னையத்திலும் உமரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நோக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தனித்தனியாக ஒவ்வொருவரையும் நோக்கி நீர் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருவரும் அவர்கள் தேவைகளை உமது நாமத்தில் மகிமையான காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள நீர் அவர்கள் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.